இன்னைக்கு நாங்க தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சு டே 1 to 6. இன்னைக்கு ஆக்சுவலா நானும் பசங்களும் சேர்ந்து ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு கிளம்பிட்டோம். சோ நாங்க போன இடம் தெங்குமர்ஹடா ஃபாரஸ்ட். அங்க என்னப்பா இருக்குன்னு கேட்டா அங்க பெருசா ஒண்ணும் இல்லப்பா, ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு கிளம்பணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் காலையில 11 மணிக்கெல்லாம் போய் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைரக்டா தெங்குமர்ஹடாக்கு பஸ் ஏறிட்டோம். 3 பேத்துக்கும் சேர்த்து 126 ரூபா டிக்கெட். அப்படியே பஸ்ல உட்காந்துருந்தோம். பவானி சாகர் டேம் வந்துச்சு. பவானி சாகர்ல கொஞ்ச நேரம் பஸ் நின்னுட்டு அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா தெங்குமர்ஹடா போக ஆரம்பிச்சிருச்சு. போர் அடிக்கும்னு நினைச்சு அவனுக்கு கூட போனேன். ஆனா சத்தியமா சொல்றேன், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா பஸ் லிட்டரலி ஃபாரஸ்ட் குள்ள போயிட்டு இருந்துச்சு. ரோடே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பஸ் அப்படியே காட்டுக்குள்ள குலுங்கி போயிட்டு இருக்கும்போது நிறைய வைல்ட் அனிமல்ஸையும் பார்த்தோம். புலிய பார்க்கணுங்கிற ஆசையில தான் இருந்தேன், ஆனா பார்க்க முடியல. ஆனா காட்டு பண்ணி யானை மானெல்லாம் பார்த்தோம். அதை விட பெரிய எக்ஸைட்மெண்ட் எனக்கு என்னன்னா, காட்டுக்குள்ள போயிட்டு இருந்த பஸ் திடீர்னு ஆத்துக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் அந்த ஆத்துக்குள்ள கிளீனான ஃப்ரெஷ் வாட்டர் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 3 ஆறு தாண்டி 3 மணி நேரம் டிராவல கடந்து ஃபைனலி தெங்குமர்ஹடா போய் சேர்ந்தோம். பஸ்ல போற வழி ஃபுல்லா தெங்குமர்ஹடாவை பத்தி இந்த ஐயா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சாப்பாடு ஹோட்டல் ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கா? ஸ்விக்கி ஜொமேட்டோ அது எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி தெங்குமர்ஹடாவை ரீச் பண்ணி இறங்கி பார்த்தா வாவ், கிளீனான ஃப்ரெஷ் வாட்டரை கொண்ட மிகப்பெரிய ஆறு. அந்த ஆறு பார்க்கும் போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா அங்க எந்த குப்பையும் இல்ல, தண்ணி ரொம்ப கிளீனா இருந்துச்சு. அந்த ஆத்துக்கிட்ட நின்னுட்டு அப்துல் கொண்டு வந்த ஒரே ஒரு தக்காளி சாப்பாடை 3 பேர் சேர்ந்து பசியோட பிரிச்சு சாப்பிடும் போது அமிர்தமா இருந்துச்சு. தக்காளி சாப்பாடு கூட. பஸ் 5 நிமிஷம் தான் நிக்குங்கிறதுனால டக்குன்னு சாப்பாடை சாப்பிட்டு அந்த ஆத்து தண்ணியை குடிச்சோம். ஏங்க இனிக்குதுங்க, சர்பத்து மாதிரி பூஸ்ட் 7 மாதிரி இருந்துச்சுங்க. நிஜமாவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே போய் பஸ் ஏறிட்டோம். அண்ட் இந்த ரிவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனா மக்கள்லாம் வாழ்ற மாதிரி தெங்குமர்ஹடா ஊரே வரும். ஆனா அங்க போயிட்டு வரதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. அந்த ஊருக்கு ஒரே ஒரு பஸ் தான். அந்த பஸ்ஸை விட்டோம். அடுத்த நாள் வரைக்கும் அந்த ஊர்ல தான் ஹால்ட். அப்புறம் சோறு இல்லாத காட்டுல சிங்கி அடிக்க வேண்டியதுதான். அப்புறம் அப்படியே பஸ் ஏறி கிளம்பிட்டோம். அண்ட் நோட் த பாயிண்ட், இது டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. அதனால உங்க ஃபேமிலியும் குழந்தை குட்டிங்களை தூக்கி கார்ல போட்டெல்லாம் வராதீங்க. இந்த ஊருக்கு வரக்கூடிய ரோடு எல்லாமே வனவிலங்குகள் சுத்தக்கூடிய டேஞ்சரான ரோடு தான். வந்து ஏதாவது நடுவில் சிக்கினீங்கன்னா யாரும் காப்பாத்தலாம் வரமாட்டாங்க. அதையும் தாண்டி நீங்க பிரைவேட்டா வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு பதில் சொல்லணும். இப்ப நாங்க போன மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒரே ஒரு பஸ் போகுது. அதுல ஏறி பஸ்ஸோட பஸ்ஸா போய் பஸ்ஸோட பஸ்ஸா வந்துருங்க. இல்ல பிரைவேட்டா தான் போகணும் அப்படின்னா தகுந்த பெர்மிஷன்ஸை வாங்கிட்டு போங்க.